அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 2025 தேர்விற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கான முழு விளக்கம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெட் தேர்விற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நமக்கு தேவைப்படும், இந்த தேர்வில் எவ்வாறு நாம் எளிமையான முறையில் தேர்ச்சி பெறுவது உள்ளிட்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டெட் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக எல்லா தகவல்களுமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 11/8/2025 இன்றிலிருந்து 8/9/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 9/9/2025 முதல் 11/9/2025 இந்த 3 நாட்கள் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தேர்விற்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு 1/11/2025 ஃபோர்நூன் செஷன்லேயும், பேப்பர் 2க்கு 2/11/2025 ஃபோர்நூன் செஷனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு OMR முறைப்படி தான் இந்த தேர்வு நடைபெற போகுது. இப்போ லாஸ்ட் இயர் டெட்டு பார்த்திங்கன்னா மல்டிபிள் செஷனில் நமக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை சிங்கிள் செஷனில் தான், அதாவது OMR முறைப்படி தான் இந்த தேர்வு நடைபெற போகுது. எல்லாருக்கும் ஒரே வகையிலான வினாத்தாள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் the candidate must be minimum of the 18 years old as on 1/7/2025. There is no upper age limit. அதாவது வயது வரம்பு கிடையாது. நீங்கள் மினிமம் 18 வயதை நிறைவு செஞ்சிருந்தாலே 1/7/2025 அன்று நீங்கள் இந்த தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவர்கள் தான். மேக்சிமம் அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்களோ அதையே தான் மீண்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளார நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கலாம். இதில் தெளிவாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், யார் யார் எலிஜிபிள். இப்போ நீங்கள் செகண்ட் இயர் டிடிஎட் படிச்சுட்டு இருந்தாலோ, இல்லை டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலோ, இல்லை 4th இயர் இந்த பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் ஃபைனல் இயர் 4th இயர் படிச்சுட்டு இருந்தாலோ இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம். இது வழக்கமாக எப்பயும் இருக்கிறது தான். இதுவுமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன் அப் டு 5% இன் த குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஷல் பி அலவுடு டு த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ரிசர்வ்டு கேட்டகரிஸ் சச்சஸ்ன்னு கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபரன்ஷியபிள்ட் பர்சன் கேண்டிடேட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 2க்கு அதாவது கிளாஸஸ் 6 to 8 கிராஜுவேட் டீச்சர்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் அதர் தென் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2-year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதுவுமே எலிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர் பிஎட் படிச்சுட்டு இருக்கவங்களுமே இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. எல்லா விவரங்களுமே எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தாலும் கூட இதில் வரத்தை நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. நார்மலாக நீங்கள் யூஜி பிஎட் முடிச்சிருந்தாலே போதுமானது. இல்லை ஃபைனல் இயர் பிஎட் படிச்சுட்டு இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம்.
அடுத்தது வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், எவ்வளவு கொஷின் நமக்கு இருக்குன்னு அந்த கொஷின் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதாவது எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 3 hours எக்ஸாமினேஷன். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இந்த எக்ஸாம், சரிங்களா? பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜியில் பார்த்தோன்னா 30 வினாக்கள் 30 மதிப்பெண்கள். அது வந்து 2 மீடியம்லேயே உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும், தமிழ் ஆர் இங்கிலீஷ். தமிழ் ரெண்டுமே இருக்கும். அடுத்த லாங்குவேஜ் 1ல் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது 30 வினாக்கள். அடுத்த லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ், எல்லாருக்குமே கம்பல்சரி 30 வினாக்கள் 30 மதிப்பெண்கள். மேத்தமெட்டிக்ஸும் 30 வினாக்கள் 30 மதிப்பெண்கள். என்விரான்மெண்டல்ஸ் ஸ்டடீஸ் வந்து 30 வினாக்கள் 30 மதிப்பெண்கள். அதுவுமே வந்து நமக்கு 2 லாங்குவேஜ் போத் லாங்குவேஜ்லையுமே இருக்கும். டோட்டலாக 150 கொஷின் 150 மார்க். அடுத்து கொடுத்துருங்க பார், சீரியல் நம்பர் 1, 4 and 5. Candidate has to select the option of medium of question paper as either Tamil or English. நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து விரிவாக சிலபஸில் இருக்கும். செகண்டரி ஸ்டேஜ் லெவலில் தான் அந்த கொஷின் பேப்பர் லெவலில் நமக்கு இருக்கும். அடுத்து பேப்பர் 2 ஃபார் கிளாஸஸ். பேப்பர் 2க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜி ரெலவெண்ட் த ஏஜ் குரூப் ஆஃப் 11 to 14 இயர்ஸ் கம்பல்சரி எல்லாருக்குமே 30 வினாக்கள் 30 மதிப்பெண்கள். லாங்குவேஜ் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இதுவும் கம்பல்சரி தான். லாங்குவேஜ் 2மே கம்பல்சரி தான். இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஆர் ஃபார் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர் எய்தர் 4ல் A or B. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸுக்குள்ளே வரவங்க கம்பல்சரி நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸை தான் தேர்வு செஞ்சாகணும். அதே போல் சோசியல் சயின்ஸ் இருக்கிறவங்க சோசியல் சயின்ஸ் தான் சூஸ் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் மற்ற பாடங்கள் இருக்கும், தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும், அவங்களுடைய சாய்ஸ் தான். அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை சோசியல் சயின்ஸும் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 60 வினாக்கள் 60 மதிப்பெண்கள், மொத்தமாக 150 மதிப்பெண்கள் 150 வினாக்கள். அதாவது நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜியில் வந்து 30 வினாக்கள், லாங்குவேஜ் 1 தமிழோ நம்ம என்ன லாங்குவேஜோ அதிலிருந்து 30 வினாக்கள். அடுத்தது இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி 30 வினாக்கள். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 60, இல்லைனா நீங்கள் சோசியல் சயின்ஸாக இருந்தால் சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 வினாக்கள் கேட்பாங்க. எப்பவும் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான். அதே போல் நமக்கு வந்து சீனியர் செகண்டரி ஸ்டேஜ் வரைக்குமே இந்த வினாத்தாள் இருக்கலாம். ஹையர் செகண்டரி அதாவது சீனியர் செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 150க்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் அதாவது பர்சன்டேஜ்லேயும் சரி மார்க்லேயும் நம்ம பார்க்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 60% அல்லது 90 மதிப்பெண்கள் வந்து நம்ம வாங்கியிருக்கணும். போத் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ரெண்டுக்குமே. அடுத்தது நீங்கள் கேட்டகரிக்குள்ளார வரீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசி உமன், பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம்
மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து 55% ஆர் 82.5 ரவுண்டட் ஆஃப் டு 82 மார்க்ஸ். 82 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அது போத் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு. அடுத்து எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 150 கொஷின்ஸுக்கு நம்ம 40%, 150 மார்க்குக்கு 40% அப்படின்னா 60 மார்க் நம்ம வந்து குவாலிஃபையிங் மார்க். இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதிலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டி கேட்டகரி இப்போ ஏன் பிரித்து நம்ம கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கவர்மெண்ட் ஹேவ் issued orders granting one-time concession and fix the minimum qualifying marks as 40% for clearing teacher eligibility test to be conducted in 2025 for scheduled tribes candidates and order accordingly அப்படின்னு கொடுத்து அதற்கான ஜிஓலாம் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 7/7/2025 எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம், வெப்சைட்குள்ளே போங்க. அதில் என்னென்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கலர் ரீகன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 20 ஜேபிஹெச் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 to 60 கேபிக்குள்ளார இருக்கணும். சிக்னேச்சரும் அப்படி தான், ஜேபெக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 10 to 30 கேபிக்குள்ளார இருக்கலாம். அதே போல் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் while applying ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. The online application uploaded without the candidate's photograph and candidate signature will be summarily rejected. No correspondence in this regard will be entertained. அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. A valid email ID and mobile number are mandatory for registration and email ID should be kept active till the declaration of results as all future communication will be sent to the registered mobile and registered email ID only. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன எவ்வளோ அப்படிங்கிறதுல எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறத தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 90 மார்க்ஸும், கேட்டகரிக்குள்ளார இருந்தீங்கன்னா அது பிடபிள்யூடியும் உட்பட 82 மார்க்ஸு, எஸ்டி இந்த ஒன் டைம் கன்செஷன் ஒன்லி இந்த ஒரு டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க 60 மார்க்கு. அதே போல் இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் டிஎன் டெட் சர்டிஃபிகேட் வில் பி வேலிட் ஃபார் லைஃப் டைம். முன்னாடிலாம் 7 years தான் கொடுத்துருந்தாங்க. நான் எழுதி தேர்ச்சி பெறும்போதெல்லாம் அதன் பிறகு தான் நமக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்தாச்சு. இதுதான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு தயாராக இருங்க. நம்ம சேனலில் அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாலும் நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, அதற்கு நம்ம எப்படி வந்து முன்கூட்டியே தயாராகிறது உள்ளிட்ட எல்லா தகவலுமே அடுத்த வீடியோவில் நம்ம இந்த சர்டிஃபிகேட் சார்ந்து கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எளிமையான முறையில் எல்லாருமே மினிமம் பாஸ் மார்க் வந்து வாங்க முடியும். அனைவருக்கும் நன்றி.